Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? ஸோ வாங்க ஃப்ரைடேயோட ஃபுல் டே vlog பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு டே vlog போட்டு இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் காஃபிலேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் என்னோட ஒரு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த vlogல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்னிங் ஆஸ் யூஸ்வல் டே காஃபியோட ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மோஸ்ட்லி வந்து சாம்பார் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து லெஃப்ட் ஓவர். எனக்கு ஃப்ரைடே ஆகிடுச்சுனாலே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஸ்டாக் எல்லாமே காலி ஆகிட்டே வரும். தென் சாட்டர்டே ஆர் சண்டே தான் நான் போய் வாங்குவேன். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு முட்டைகோஸ் இருந்தது. ஸோ எனக்கு வந்து தேர்ஸ்டே நைட்டே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கீரை வாங்கி கீரை பண்ணலான்னு இருந்தேன். கீரை கூட்டு ஒரு கீரை சாம்பார். பட் எனக்கு கீரை வந்து கிடைக்கல. ஈவினிங் போய் ட்ரை பண்ணேன். அண்ட் ஈவினிங் 6 o'clock மேலே போனால் கொஞ்சம் கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் தான் ரெயின் வந்துடுது இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் போகலை. ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சே மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முட்டைகோஸ் சாம்பார் எத்தனை பேர்த்து வீட்டில் பண்ணுவீங்கன்னு தெரியலை. பட் எங்கள் வீட்டில் வந்து பண்ணுவாங்க முட்டைகோஸ் சாம்பார், அம்மா பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி ஹஸ்பண்டுக்கு முட்டைகோஸ் அவ்வளோ பிடிக்காது. பட் ஸ்டில் வேறு வழி இல்லை, அதுதான் இருக்குது. ஓகே ஒரு நாள் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைகோஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு நார்மல் நம்ம மற்ற காய் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து சாம்பார் வந்து நீங்கள் வைக்கணும். என்கிட்ட இந்த முட்டைகோஸ் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அந்த பேஸு. அதனால் நான் குக்கரில் ஜஸ்ட் ஒரு விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பருப்பு ஆஸ் யூஷுவல் வேக வச்சு எடுத்துகிட்டு புளி வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டேன். பிகாஸ் முட்டைகோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ புளியை அதிகமாக ஊற்றும் போது சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, வீட்டில் முட்டைகோஸ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பொரியல் வேண்டான்னா சாம்பார் வச்சா நம்மளுக்கு நைட்டுக்கு டின்னருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நம்ம வந்து தோசைக்கு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால தான் அது ப்ரிஃபர் பண்ணேன். அண்ட் கேர்டு வச்சு கொடுத்தேன். ஷஷ்வந்துக்கு லன்ச் பேக் பண்ணுற ஒர்க் இல்லை. பிகாஸ் ஷஷ்வந்துக்கு வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே இல்லையா நேற்று. ஸோ ஃப்ரைடே. ஸோ அதனால் வந்து அவனுக்கு லன்ச் பேக் பண்ணுற வேலையில் ஹாஃப் டே தான் அவனுக்கு ஸ்கூலு. ஸோ ஹஸ்பண்டுக்கு அதை பேக் பண்ணி சைட் டிஷ் வந்து அப்பளம் வத்தல் அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டேன். ஸோ யஷ்வந்தும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தேர்ஸ்டேவே வந்து மாப்பெல்லாம் போட்டுருவேன். பட் எவ்ரிடே நம்ம கூட்டுவோம் இல்லையா. ஸோ கூட்டிகிட்டு கொஞ்சம் வந்து டீ எல்லாம் குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தென் ஹேர் வாஷ் ஹேர் பாத் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பிகாஸ் 12:30க்கு யஷ்வந்தை போய் நான் பிக்கப் பண்ணணும். ஸோ அதனால் யஷ்வந்தை பிக்கப் பண்ண கிளம்பிட்டேன். யஷ்வந்தை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு லன்ச் கொடுத்துட்டேன். ஸோ அவன் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னான். சாம்பார் அவனுக்கு ஒன்றும் தெரியல. அவனுக்கு நான் பருப்பு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதையும் கொஞ்சம் கலந்து கொடுத்தேன். ஓகே நல்லா தான் இருந்தது அப்படின்னா. ஸோ நானும் சாப்பிட்டாச்சு. இலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை இலையில் சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்களுக்கு வந்து பார்க்கிங் ஏரியாவில், அதாவது எங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழேயே இருக்குது வாழை மரம். ஸோ அதிலேருந்து நல்ல இலையாக நல்லா வந்து அந்த என்ன சொல்கிறாங்களா க்ரீனாக ஒரு மாதிரி அந்த இலை நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி ஏதாவது இலை பார்த்தா உடனே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்து அதில் தான் இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னங்க துணியெல்லாம் மடித்து வைக்கணும். யஷ்வந்த் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தார். பிகாஸ் அவன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாலே எனக்கு ரிமோட் கிடைக்காது. ஏதாவது ஒரு நல்ல மூவி போட்டிருப்பாங்க பார்க்கலான்னு நினைப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மூவி தான் கிடையாது. சில இந்த பழைய மூவியெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விசு படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த காலத்து படம்லாம். ஸோ பட் வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு மூவி போட்டிருந்தாங்க. பட் நான் என்னை பார்க்க விடலை. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நெயில் பாலிஷ் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ஒரு 4:30 போல் டிமார்ட் வந்திருந்தோம். ஸோ டிமார்ட்டில் வந்து என்னால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் எப்போ போனாலும் டிமார்ட் ரஷ்ஷாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஒரு 4-5 ஐட்டம்ஸ் வந்து நான் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. பிகாஸ் எனக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாவு சுத்த
சுத்தமாக காலியாக போகுது. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வரும், அவ்வளோதான். அதுவும் வந்து ஒரு ஆள் 2 ஆளுக்கு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஃபுல்லாக இட்லி அரிசி காலியாகி நான் போய் வாங்கினதே இல்லை. பட் இந்த டைம் வந்து எனக்கு வாங்காமல் விட்டுட்டேன் நான். ஸோ அதனால வந்து போயிருந்தேன் இட்லி அரிசி. அதுக்கப்புறம் இந்த கெலாக்ஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் நாங்கள் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், சஷ்வந்துக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாலே இட்லி தோசை எப்பயாவது பிரெட் அந்த மாதிரி பொங்கல் அப்படி தான். பட் ஸ்டில் வந்துட்டு ஆஃபரில் இருந்தது. என்னைக்காவது வந்து நம்மளுக்கு எல்லாமே போர் அடிக்குது, ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ நாங்கள் கரெக்டாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோங்க. வந்த உடனே அப்படி அடித்து மழை ஊற்றுச்சு. அப்போ தான் சஷ்வந்த் சொன்னா, அம்மா கிரேட் எஸ்கேப்மா அப்படின்னு. பிகாஸ் கையில் திங்ஸையும் வச்சுட்டு சஷ்வந்தையும் கூட்டிகிட்டு நான் எல்லாமே கொடை எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து டிமார்ட் விட்டு வெளியே வந்தோடனே ஒரு தோணுச்சு. பிகாஸ் அவ்வளோ கிளைமேட் திடீர்னு டல்லாச்சு. அப்போவே நினச்சேன் கண்டிப்பாக ரெயின் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் தேங்க் காட் நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம் வீட்டுக்கு, மழையிலலாம் மாட்டாமல். வீட்டுக்கு வந்துட்டு சஷ்வந்தை ஹோம்ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டு இருந்தேன். ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே டீ போட்டு குடிச்சாச்சு. ஸோ மோஸ்ட்லி டிமார்ட் போனால் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டீ கடை இருந்தால் அங்கேயே டீ குடிச்சுப்பேன். பிகாஸ் சின்ன சின்ன ஷாப்பெல்லாம் இருக்கும், லைக் சாய் கிங்ஸ், அப்புறமா வந்து மோமோட்டோன்னு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அது மாதிரியெல்லாம் இருக்கும். பட் எனக்கு கிளைமேட் மாறவுமே எனக்கு வேண்டாம், வீட்டுக்கே போய் நம்மளே போட்டு டீ போட்டு குடிச்சிக்கலான்னு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சஷ்வந்துக்கும் ப்ரெட்டு தான். சில்லி ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இது எக் ப்ரெட்டு. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ணேன். ஸோ ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஆரல்ஸ் கீ ஆர் பட்டர் எது வேணாலும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, சால்ட், மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுங்க. லைட்டாக வந்து அந்த ஒரு தக்காளி கரைய ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சோண்டு நான் வந்து சீஸ் ஸ்ப்ரெட்டு என்கிட்ட இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா முட்டை உடச்சி ஊற்றி நான் 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். நல்லா அந்த எக் புர்ஜி மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு கீயில் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே அதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா எக் புர்ஜி வந்து கொஞ்சம் அந்த ஒரு கொலப்பாக இருக்க கன்சிஸ்டன்சி இருக்கும் போதே முட்டை ஆட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக நல்லா குக் ஆனதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. சஷ்வந்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு நாங்கள் பண்ணுவோம். ஆரல்ஸ் வெறும் ஆனியன் அண்ட் டொமேட்டோ மட்டும் போட்டு கூட நான் பண்ணியிருக்கேன். பட் எக்கு போட்டு இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. அண்ட் சஷ்வந்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்குமான்னு சொன்னால், பிகாஸ் மாவும் கம்மியாக இருந்தது. ஸோ என்ன பண்ணலாம், எனக்குமே வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ ஓகே, வீட்டில் ப்ரெட்டு இருந்தனால இதை பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஸோ சஷ்வந்த் வந்து அன்றைக்கி எப்போவுமே சஷ்வந்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்போயாவது வீக்லி ஒன்ஸ் பண்ணி கொடுத்துட்டா அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுவான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, அவங்களுக்கும் நான் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். பாய்.